அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சுரக்காய் பர்ஃபி. அதற்கு நான் 1 கப் துருவின சுரக்காய் எடுத்திருக்கேன். உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு துருவியிருக்கேன். இதை இப்போ நம்ம ஒரு ஃபில்டரில் போட்டு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரையிங் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது உருகினதும் நம்ம எடுத்து வச்சிருந்த சுரக்காயை அதில் சேர்த்துக்கலாம். சுரக்காயை நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். மூடி போட்டு சுரக்காயை கம்மியான தீயில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா வதக்கலாம். சர்க்கரை சேர்த்த உடனே சர்க்கரை கரைஞ்சி இது கொஞ்சம் தண்ணி பதத்திற்கு வரும். இப்போ இனிப்பில்லாத 1 கப் கோவாவை இதில் சேர்த்துக்கலாம். கோவா கட்டிப்படாம எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கோவா நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம 1.5 டீஸ்பூன் நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததும் 1 பிஞ்ச் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின பாதாம் முந்திரி 2யும் சேர்த்து இதில் கலந்துக்கலாம். பர்பி இப்போ ஓரங்களில் ஒட்டாமல் வர்றது. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரே 1 பிஞ்ச் உப்பை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு இனிப்பு சுவையை இன்னும் அதிகப்படுத்தி காட்டும். இப்போ இந்த பர்பி நல்லா வெந்து ஓரங்களில் ஒட்டாமல் அதே சமயம் நம்ம ஊற்றின நெய்யும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதை ஒரு நெய் தடவின பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரியையும் பாதாமையும் அது மேலே தூவிக்கலாம். இது நல்லா ஆறினதும் இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான சுரக்காய் பர்பி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.